வணக்கம் சைடெக் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, உங்களை ரகசியமாக ரசிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முக்கியமாக ஒரு 5 விதமான பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் விளக்கி சொல்ல போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக மைண்ட் ரீடிங் பற்றிய நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட கடைசியில் மைண்ட் ரீடிங் அப்படின்ற தலைப்பில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதன் மூலமாக மனிதர்களின் குணாதிசயங்களையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத பற்றியும் நம்ம எளிதில் தெரிஞ்சுக்கும் விதமான 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அதில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை ரகசியமாக ரசிக்கிறவங்க யார்? இந்த நபர்கள் உங்களோட படிக்கிறவங்க, இல்லை உங்களோட வேலை செய்கிறவங்க, இல்லை உங்களோட பணிபுரிகிறவங்க, உங்களோட இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, யாராக வேணால் இருக்கலாம். பட் அவங்க உண்மையில் என்னை ரசிக்கிறாங்களா, என்னை அட்மியர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ மூலமாக. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இவங்க உங்களை அதிகப்படியான காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பாராட்டிக்கிட்டே அல்லது புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க. அது டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ, நேரடியாக முகத்துக்கு நேராகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் இன்டைரக்டாவோ, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப குட்டாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, இந்த விஷயத்த உங்களை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாதுன்னு எந்தெந்த விஷயம், சின்ன சின்ன விஷயம், அது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்குற உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாராட்ட புகழ்ச்சியை வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப சாதாரணமாக தானே பண்ணுறோம். இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது, இது ரொம்ப சின்ன விஷயம் தானே, இதில் அவங்களுடைய வார்த்தை ரொம்ப புகழ்ச்சி ரொம்ப அதிகமானதாக இருக்குது அப்படின்னு தோணும். அப்படி ஒருத்தவங்க வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமான அளவு உங்களை புகழுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களை ரகசியமாக ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மிரரிங் பண்ணுவாங்க, மிமிக் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, காப்பிங்னு அர்த்தம். நீங்கள் என்ன மாதிரியான கலரில் ட்ரெஸ் போடுறீங்களோ அதே கலரில் அவங்களும் ட்ரெஸ் போடுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் பிடிக்குமோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த விஷயங்களை அவங்க செய்ய முயற்சி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ மியூசிக் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மியூசிக் கிளாஸ் போகிறீங்கன்னா, மியூசிக் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, மியூசிக் தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் மியூசிக் கற்றுக்கணுன்னு அவங்களும் அதே கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டான்ஸில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை இவங்களும் படிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அவங்க காப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களை ரகசியமாக ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லலை, டேரெக்டாக தெரியப்படுத்தலை, உங்களை விரும்புகிறேன்னு சொல்ல, அவங்க விரும்புகிறாங்கன்னு கூட அவசியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க உங்களை ரொம்ப அட்மியர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ 3வது விஷயம் பார்க்கலாம். என்னென்னா, உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற நெகட்டிவிட்டி எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன பண்ணக்கூடிய அந்த குட்டாக பண்ணக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா, இவ்வளோ சூப்பர் தெரியுமா, சே நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, இதுன்னு எல்லோரும் பண்ணுறது தானே அப்படின்னு நான் கேட்குறவங்களுக்கு தோணும். பட் இவருக்கு அது என்னவோ ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி போய் சொல்லிகிட்டு இருப்பார். இவங்க போய் அதை போய் சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பர், ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப கரெக்டு, இந்த மாதிரி தெரியுமா, நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவங்க பக்கம் இருக்கிற பாசிட்டிவிட்டியை ரொம்ப பெருமைப்படுத்தி, உங்களை பற்றி பெருமைப்படுத்தி மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இது 3வது விஷயம். இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க ரகசியமாக ரசிச்சுட்ருக்காங்க தெரியும், அவங்களுக்கே தெரியாது. 4வது விஷயம் என்னென்னாக்கா, இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்களுடைய அப்ரூவல் வேணும்னு நினைப்பாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் பாராட்டணும், நீங்கள் கவனிக்கணும், அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும், நீங்கள் ஓகே சொன்னால் தான் இவங்களுக்கு திருப்தி வரும். உங்களுடைய பார்வை இது மேலே படணும். நான் பண்ணுற விஷயம்லாம் அவங்களோட பார்வை உங்கள் மேலே படணும். உங்களுடைய பாராட்டு வேணும், உங்கள் கண் பார்வை அதில் படணும், உங்களுக்கு அது தெரியணும், உங்களுக்கு அது பிடிச்சதாக இருக்கணும். உங்களுடைய அப்ரூவல் அதில் முக்கியம், உங்களுடைய சம்மதம் அதில் ரொம்ப முக்கியம் இருக்கணும் எந்த விஷயம் செஞ்சாலும். இப்படி இருக்குது, நம்மளுடைய சம்மதத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க, நம்ம ஓகே சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க நம்ம ரகசியமாக ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். 5வது விஷயம் பார்க்கலாம். 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களை பாதுகாப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லா சமயத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, யாராவது உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்படிலாம் கிடையாது, இந்த காரணத்தினால தான் இதை பண்ணாங்க. யாராவது உங்களை கொஞ்சம் இறக்கி சொல்கிறாங்க, மட்டம் தட்டுறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, இது எவ்வளோ இன்னும் குட் விஷயம்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படாமல்,
உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காமல், உங்களுக்கு தப்பு நடக்காமல், உங்களுக்கு பிரச்சனை வராமல், இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருதுன்னா முதல் நாளாக வந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்க கேட்டால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அவங்க உங்களை ரகசியமாக ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது டேரெக்டாக உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க உங்களை விரும்புகிறாங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க உங்களை ரகசியமாக ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமாக மனிதர்களை பற்றியும் மனிதர்களின் குணாதிசயங்கள் பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த டைப்பில் தான் இதுவும் வருது, மைண்ட் ரீடிங் டைப்பில் வருது. நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை ரகசியமாக விரும்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரகசியமாக ஒருத்தவங்களை விரும்புகிறீங்க இல்லையா, அது தெரியப்படுத்தும் விதமாக நீங்கள் ரசிக்கிற அந்த நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நீங்கள் அவங்கள எவ்வளோ விரும்புகிறீங்க, ரசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ கீழே பிளாக் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்றது பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. அதன் மூலமாக தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை அடையும்.